வணக்கம். 7 வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் டெட் ஃபால்ட்டில் வரக்கூடிய ஃபோனை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறது, அதை ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஒரு ஃபோன் ஆன் சுவிட்சை நான் ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஃபோன் எந்த ரியாக்ட்டுமே இல்லாமல் இருக்குது. இதை ஒன் பை ஒன்னாக எப்படி நம்ம ரெடி பண்ணுறது, அந்த விஷயங்கள் தான் இதில் நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு எந்த ஃபோன் சர்வீஸ் வந்தாலும் முதல் வாட்டர் டேமேஜில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சார்ஜரை கனெக்ட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்ப்போம், நம்ம எந்த மாதிரி ரியாக்ட் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சார்ஜரை கனெக்ட் பண்ணிட்டு செக் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் பாருங்கள், அந்த லைட்டு இண்டிகேட் லைட்டு வந்து அது மட்டும் தான் ஃபிகரிங் ஆகுது. அதை ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகே, இண்டிகேட் ஆகுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். இண்டிகேட்டர் டிஸ்பிளே எந்த ஃபங்க்ஷன் ஆகலை, ஜஸ்ட் அந்த லைட்டு மட்டும் எரியுது. ரெண்டாவது, நம்ம பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு பேட்டரியில் வோல்டேஜ் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஆல்ரெடி வந்து போர்டு தெளிவாக இருக்கிறனால தான் டேரெக்டாக நான் வந்து சார்ஜரை கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். பேட்டரியில் வோல்டேஜ் கான்செப்ட் செக் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், வோல்டேஜ் 2 வோல்ட் 2.1 அந்த மாதிரி ரேஞ்ச் தான் வோல்டேஜ், கம்மியான வோல்டேஜ் தான் அதில் இருக்குது. அப்போ அந்த பேட்டரியை கண்டிப்பாக நம்ம பூஸ்ட் பண்ணி ஆகணும். பேட்டரியில் சார்ஜ் இல்லை, அப்போ அது கண்டிப்பாக ஆன் ஆக வாய்ப்பு கம்மி. சரி, அது நம்ம செக் பண்ணுறது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், பேட்டரியில் சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டிசி பவர் சப்ளை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ரீடிங் எந்த அளவுக்கு எடுக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ வர மாடல் எல்லாத்துக்குமே வந்து ஆம்பியர் ரீடிங் ரொம்ப முக்கியம். பேட்டரியோட ஆம்பியர் என்னென்னு கான்செப்ட் செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக டிசியில் அதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்குரிய வோல்டேஜ் என்னவோ அந்த வோல்ட்டு 3.7 வந்து 4.2 வோல்ட் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்குரிய பேட்டரி வோல்டேஜ் ப்ளஸ் அது ஆம்பியர் நம்ம ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த பூட் கேபிளை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து இதுக்குரிய சப்ளை கொடுத்து பார்க்க போகிறோம். இதை வச்சு நம்ம வந்து ஃபோன் ரன் ஆகுதா இல்லையா, எந்த அளவுக்கு ரீடிங் எடுக்குது அப்படின்ற விஷயத்த முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆம்பியர் ரீடிங்கை முழுமையாக தெரியறதுக்கு தனியாக பிடிஎஃப் ஃபைலும் ப்ளஸ் அந்த வீடியோஸும் ஆல்ரெடி ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஆல்ரெடி பிடிஎஃப் கொடுத்தாச்சு. இப்போ வீடியோஸ் மட்டும் ரிலீஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த வீடியோஸை நெக்ஸ்ட் நான் தரப்போகிறேன் உங்களுக்கு எல்லாருக்குமே. அந்த வீடியோஸ் வேணும்னா நீங்கள் அதை என்னோடய நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அதோட டீட்டெயில் தரேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ரீடிங் எடுக்குது. ஃபோன் ஆன் பண்ணல, துருவாக நம்மளுக்கு ரீடிங் எடுத்துக்கிட்டு இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 100லேருந்து ஆரம்பித்து 700 800 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுது. இப்போ ஃபோன் ஆன் ஆகிருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நம்ம இதில் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ரீடிங் எடுக்குது. பாருங்கள், டிஸ்பிளே வருது. டிஸ்பிளே தெளிவாக நிற்குதான்னு செக் பண்ணி பார்ப்போம். நம்ம இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக தெளிவாக நிற்கணும். அதுக்கப்புறம் உள்ள ஆப்ஷனுக்குள்ளே போகணும். ரீடிங் அதுக்கப்புறம் ரன்னிங் ஆகுது. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீடிங் டக்குன்னு 100லேருந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகிற மாதிரி மறுபடியும் அந்த ரீடிங் 100லேருந்து மறுபடியும் 500 600 ரேஞ்ச் போயிட்டுருக்கு. அப்போ ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குது. இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம என்ன நினைப்போம், ஸோ ரீஸ்டார்ட் ஆகுது, அப்போ கண்டிப்பாக என்ன நினைப்போம், சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஃபஸ்ட் கான்செப்ட் நம்ம வந்து சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட் பார்க்காமல் நெக்ஸ்ட் நம்ம இந்த வால்யூம் பட்டன், ஆன் ஆஃப் சுவிட்ச், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிபியூக்கு சம்மந்தப்படக்கூடிய லைன் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு நான் பார்க்குற இந்த மாதிரி கான்செப்ட் வந்துட்டாலே கண்டிப்பாக நம்ம ஆன் ஆஃப் சுவிட்ச், வால்யூம் பட்டனை நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். இப்போ ஆன் ஆஃப் சுவிட்ச் தான் கம்ப்ளைண்ட் டவுட் இருந்து எனக்கு இந்த ஆன் ஆஃப் சுவிட்சை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் செக் பண்ணி பார்ப்போம், நம்ம எந்த அளவுக்கு ரீடிங் எடுக்குதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ ஆன் ஆஃப் சுவிட்சை ரிமூவ் பண்ணிவிட்டேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் டிசியில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணும்போது ரீடிங் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபோன் ரன் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். நம்ம அப்போது எந்த ஃபால்ட்டாக இருந்தாலும் நம்ம சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். அடுத்த லெவல் பெரிய லெவலில் அப்புறம் யோசிப்போம்னு சொல்கிறேன். என்னோடய கான்செப்ட் எப்படின்னா, ஃபஸ்ட்டு சின்ன கான்செப்ட்லேருந்து போனால் மட்டும்தான் பெரிய ஐசியெல்லாம் பாதிப்பு இல்லாமல் சின்ன கெப்பாசிட்டரோ மற்ற சின்ன சர்க்கியூட்டோ பிரச்சனை அதை சால்வ் பண்ணி ஈஸியாக நம்ம ஃபோனை ரெடி பண்ண முடியும்னு சொல்கிறேன். பாருங்கள், டிசியில் கனெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு பதிலாக நம்ம ஷார்ட் பண்ணுறோம். நம்ம சுவிட்சை ரிமூவ் பண்ணுறோம், ஷார்ட் பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக்காக அந்த ரீடிங் 100 200 500 5 ரேஞ்ச் போயிட்டுருக்கு. ஃபோன் ஆன் ஆகிடுச்சு. இந்த மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகுதான் செக் பண்ணுவோம். மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். இப்போ பாருங்கள், அந்த ரீடிங் எடுத்துகிட்டு இருக்குது, ப்ராப்பராக போயிட்டே இருக்குது. அதே சேம் அந்த லோகோ அந்த கான்செப்டில் நிற்கிது. இதுக்கப்புறம் உள்ளே போதான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம அப்போ அந்த ஆம்பியர் ரீடிங்கை நம்ம முழுமையாக புரிஞ்சுட்டோம்னு சொன்னால் அதை வச்சு நம்ம முழுமையாக கண்டிப்பாக சர்வீஸ் பண்ண முடியும். இந்த பாருங்கள், அந்த ஆம்பியர் ரீடிங் ப்ராப்பராக அந்த 100 கீழே போகாமல் மறுபடியும் அதே ரேஞ்சில் அடுத்த லெவல் போக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது. அடுத்த லெவல் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஃபோன் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும், உள்ளே போக ஆரம்பிச்சிடும், வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம பாருங்கள், அடுத்த கான்செப்ட் ஸ்டெப் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபோன் ரன் ஆகிருக்கான்னு சொல்லி இப்போ நம்ம பார்ப்போம். ஃபோனோட டிஸ்பிளே வந்துருச்சான்னு பார்ப்போம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.